கல்லூரி வளாகத்திலேயே தீக்குளித்த 2ஆம் ஆண்டு பிஎட் மாணவி. மாணவியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட HOD. வகுப்பறைகளில் பாடம் எடுக்காமல் மாணவிகளிடம் ஆபாச பேச்சு. வெளியே சொன்னால் டிகிரி வாங்க முடியாமல் செய்து விடுவேன் என பகிரங்க மிரட்டல். கல்லூரி முதல்வரிடம் மாணவி பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காதது ஏன்? பேராசிரியரின் அநாகரிக வேலைக்கு கல்லூரி நிர்வாகமும் உடந்தையா? நடந்தது என்ன? குடும்பத்துல பண கஷ்டம். வறுமையில் உள்ள குடும்பத்தை எப்படியாச்சும் தலை தூக்கி நிறுத்தணும். அதுக்கு ஒரே வழி படிப்பு மட்டும்தான் நினைச்ச 20 வயசு பொண்ணு ஒடிஷா மாநிலம் பாலச்சூர்ல உள்ள பக்கீர் மோகன் காலேஜ்ல சேர்ந்திருக்காங்க. ஹாஸ்டல்ல தங்கி படிச்சுட்டு இருந்த மாணவி காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்ட் டைம் வேலைக்கும் போயிட்டு வந்திருக்காங்க. அதுல வர பணத்தை மாதம் தன்னுடைய வீட்டுக்கு அனுப்பி படிக்கிற காலத்திலேயே வீட்டையும் சேர்த்து கவனிச்சுட்டு இருந்திருக்காங்க. அந்த மாணவி ஒரு நாள் தவறாம தினமும் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு இருந்திருக்காங்க. ஆனா 2-3 நாளா மாணவி கிட்ட இருந்து எந்த ஃபோனும் வரல. அதே மாதிரி வீட்ல இருந்து ஃபோன் பண்ணாலும் அவங்க ஃபோன் அட்டன் பண்ணல. மகளுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதறின தாய் ஹாஸ்டல்ல மகள் கூட தங்கிக்கிட்டு இருந்த இன்னொரு பொண்ணுக்கு கால் பண்ணி கேட்டிருக்காங்க. ஃபோன்ல பேசின அந்த ரூம்மேட் பொண்ணு, அவர் 2-3 வாரமாவே சோகமா இருக்க ஆன்ட்டி, ரூம்ல கூட யார்கிட்டையும் பேச மாட்டான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மகளை பார்க்கறதுக்கு நேரா ஹாஸ்டலுக்கே போயிருக்காங்க பெற்றோர். ஹாஸ்டல்ல சோகமா உட்கார்ந்துகிட்டு இருந்த மகள் கிட்ட போய், என்னமா ஆச்சு, ஏன் யார்கிட்டையும் பேச மாட்டேங்கிற, காலேஜ்ல ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ மகள் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் பெத்தவங்க தலையில இடி மாதிரி வந்து இறங்கி இருக்கு. பாலச்சூர்ல உள்ள பக்கீர் மோகன் காலேஜ்ல மாணவி பிஎட் செகண்ட் இயர் படிச்சுட்டு வர்றாங்க. அந்த காலேஜ்ல பேராசிரியரும் துறை தலைவருமான சமீரா குமார் சாகு கிளாஸுக்கு போகும்போதெல்லாம் மாணவிய தவறான பார்வையிலேயே பார்த்திருக்கான். அது மட்டும் இல்லாம மாணவியோட செல்போன் நம்பரை தெரிஞ்சுக்கிட்ட சமீரா இரவு நேரத்துல மாணவிக்கு வீடியோ கால் பண்ணி ஆடையெல்லாம் கழட்டிட்டு வீடியோ கால்ல வான்னு சொல்லி டார்ச்சர் பண்ணி இருக்கான். இந்த விஷயத்தை பத்தி யார்கிட்டயாவது சொன்னா டிகிரி கம்ப்ளீட் பண்ண முடியாதுன்னு சொல்லி மிரட்டி இருக்கான் சமீரா குமார். என்ன பண்றது, யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியாமலும், வெளியே சொன்னா நம்மளை ஏதாச்சும் பண்ணிருவாங்களோங்கிற பயத்துல தனக்கு நேர்ந்த கொடுமையை பத்தி யார்கிட்டையும் வாய் திறக்காம இருந்திருக்காங்க அந்த மாணவி. அமைதியா இருக்கிறதுனால சமீரா குமார் சாகுவோட அடாவடித்தனம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போயிருக்கு. ஒரு கட்டத்துல பொறுமையை இழந்த மாணவி என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம்னு கல்லூரி முதல்வர் திலீப் குமார் போஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. மாணவி பாலியல் ரீதியா அனுபவிச்ச கொடுமைகளை கேட்டும் நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. மாணவி காலேஜ்ல புகார் கொடுத்தது தெரிஞ்சு அந்த பேராசிரியர் சமீரா குமார் சாகுவோட அத்துமீறல் அதிகமாயிருக்கு. காலேஜ்ல மாணவிய பாக்குறப்பெல்லாம் ஆபாசமா பேசுறது, ஆபாசமா சைகை காட்டுறதுன்னு அட்டகாசம் எல்லை மீறி போயிருக்கு. தினமும் அவன் கொடுக்கிற டார்ச்சரை தாங்க முடியாம பித்து பிடிச்ச மாதிரி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் மகள் சொன்னதை கேட்டதும் கொந்தளிச்ச பெற்றோர் கல்லூரி நிர்வாகத்துல கடுமையா சண்டை போட்டிருக்காங்க. ஆனா அவங்க கொடுத்த புகாரை கல்லூரி நிர்வாகம் பெருசா கண்டுக்காம அலட்சியப்படுத்தி இருக்கு. தனக்கு நேர்ந்த கொடுமையை பத்தி காலேஜ் மேனேஜ்மெண்ட்ல பல முறை சொல்லியும் கூட பலன் இல்லாததுனால அந்த மாணவி கல்லூரிக்குள்ளேயே உடம்புல மண்ணெண்ணெய் ஊத்தி தீ குளிச்சு இருக்காங்க. அந்த மாணவியை காப்பாத்த போன மாணவனுக்கும் உடம்பு முழுக்க தீ பற்றதுனால காலேஜே பரபரப்பா மாறி இருக்கு. அதை பார்த்து அரண்டு போன சக பேராசிரியர்கள் ஆம்புலன்ஸை வர வச்சு மாணவி மாணவன் 2 பேரையும் மீட்டு புவனேஸ்வர் எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. மாணவி 95% தீக்காயங்களோடவும், காப்பாத்த போன மாணவன் 70% தீக்காயங்களோடவும் சீரியஸா இருக்காங்க. அதுக்கப்புறம் மாணவியோட பெற்றோர் கொடுத்த புகாரை வச்சு போலீஸ் விசாரணையில இறங்கினப்ப கல்லூரி நிர்வாகம் சமீரா குமார் சாகுவை விசாரிக்க உள்ளதா சொல்றாங்க. போலீஸ் வழக்கு பதிவு பண்ணதுக்கு அப்புறம் நடவடிக்கை எடுக்கிற கல்லூரி நிர்வாகம்
பாதிக்கப்பட்ட மாணவி வந்து சொன்னதுமே எந்த நடவடிக்கையும் எடுக்காம மௌனம் காத்தது ஏங்கிறது தான் இப்ப எழுந்திருக்கிற மிகப்பெரிய கேள்வி. போலீஸ் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி தன்னை தேடிக்கிட்டு இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தலைமறைவான சமீரா குமார் சாகுவை போலீஸ் தீவிரமா தேடிக்கிட்டு இருக்காங்க. வேலியே பயிர மேயிற மாதிரி கல்வி கற்றுக் கொடுத்து மாணவிய அரண் போல பாதுகாக்க வேண்டிய பேராசிரியரை தகாத வேலையில ஈடுபட்டது பெற்றோர்கள் மத்தியில கொந்தளிப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தி இருக்கு.